بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. நம்ம இன்ஷா அல்லாஹ் இனி தொடர் வரும் காலங்களில் முஸ்லிம் பெண்களுடைய நற்குணம், ஒரு முஸ்லிம் பெண்மணியின் நற்குணத்தை பற்றி நாம் இன்ஷால்லா தொடர பார்க்க போகிறோம். அதாவது அது அரபிக்கில் சொல்றதா இருந்தால் அஹ்லாக்குல் மர்அத்தில் முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய நற்குணம் அஹ்லாக், இதை நாம தொடர இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இந்த தொடருடைய பேரு அஹ்லாக்குல் மர்அத்தில் முஸ்லிமா ஃபி தௌஇல் குர்ஆன் வ சுன்னா. குர்ஆன் சுன்னா வெளிச்சத்தில் இருந்து ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய அஹ்லாக்க பற்றி நாம பார்க்க போறோம். இதை எந்த கிதாப்ல இருந்து நம்ம எடுத்து படிக்க போறோம்னு சொன்னா மவாதிஉல் முக்தராத் எந்த கிதாப்ல இருந்து நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா மின் ஷக்ஸியத்தில் மர்அத்தில் முஸ்லிமா, முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்ற நூலிலிருந்து நாம இதை தொடரா படிக்க போறோம். நம்ம எந்த கிதாப்ல இருந்து படிக்க போறோம்னு சொன்னா ஷக்ஸியத்துல் மர்அத்தில் முஸ்லிமா, ஷக்ஸியத்துல் மர்அத்தில் முஸ்லிமா என்ற கிதாப்ல இருந்து நாம முஸ்லிம் பெண்களுடைய அஹ்லாக்க பார்க்க போறோம். நம்ம போட்டிருக்கிற தலைப்பு அஹ்லாகுல் மர்அத்தில் முஸ்லிமா, முஸ்லிம் பெண்மணிகளுடைய நற்குணம் என்ற தலைப்புல எந்த கிதாப்ல இருந்து படிக்க போறோம்னு சொன்னா ஷக்ஸியத்துல் மர்அத்தில் முஸ்லிமா என்ற கிதாப்ல இருந்து நாம தொடரா இன்ஷால்லா படிக்கலாம். இந்த கிதாபை எழுதிய தாலீஃப் யாருன்னு சொன்னா الشيخ الدكتور محمد علي الحاشمي حفظه الله. யாரு? ஷேக் தக்தூர் முஹம்மது அலி ஹாஷிமி ஹஃபிதஹுல்லா. ஷேக் முஹம்மது அலி அல் ஹாஷிமி என்று சொல்லக்கூடிய அவங்களோட கிதாப்ல இருந்துதான் நாம இன்ஷா அல்லாஹ் தொடர இந்த முஸ்லிம் பெண்மணிகளுடைய அஹ்லாக்க பற்றி நாம படிக்க போறோம். இதை படிக்கிறதுனால நான் நார்மலா சொல்றேன், ஒரு முஸ்லிம் பெண்மணிட்ட என்ன அஹ்லாக்குகள் இருக்க வேண்டும், என்ன அஹ்லாக் ஒரு முஃமினான பெண்கள்கிட்ட இருக்க வேண்டும் என்கிற பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம இதுல தொடரா படிப்போம். ஓகேங்களா? அந்த வகையில நம்ம முதல் பாடமா என்னத்தை பார்க்க போறோம்னா, முதல்ல முஸ்லிம் பெண்கள்கிட்ட அஹ்லாக் இருக்கணும். அந்த அஹ்லாக்கு அவங்க என்னென்ன அஹ்லாக் இருக்கணும் என்று நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஹ்லாக்குடைய அவசியம் என்ன, முதல் பாடமே நாம படிக்க போறது அஹ்லாக்குடைய அவசியம், இந்த நற்குணத்தினுடைய அவசியம். அஹிம்மத்துல் குலுகில் ஹசன், இந்த அழகான நற்குணம் இருக்கு இல்லையா, இந்த நற்குணத்தினுடைய அவசியம் என்ன, அஹிம்மா அவசியம் என்ன என்கிறத நம்ம முதலாவது படிக்கணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம அஹிம்மத்துல் குலுகில் ஹசன், நற்குணத்தினுடைய அவசியம் பற்றி நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இதுல முழுக்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து படிக்கிறதுனால நோட் எடுக்கக்கூடியவங்க நோட் எடுத்துக்கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நோட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும். முடிந்த வரைக்கும் நோட் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. குறைஞ்சது இந்த ஆடியோக்களை தொடர்ச்சியா நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அஹ்லாக்குடைய முக்கியத்துவம், அஹ்லாக் ஒரு பெண்மணிக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு, இது ஆண்களும் கேட்க வேண்டியது ஒன்றுதான். ஆண்களும் இந்தென்ன பெண்களுக்கிட்ட இந்தந்த அஹ்லாக் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆண் படிப்பீர்களே, ஆனால் அதை பெண்ணிடத்துல போய் சொல்லுங்க. ஒரு பெண் படிச்சீங்கன்னு சொன்னா அதை நீங்க படிச்சு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க உங்களோட வீட்டுல. சரி, ஹைர். இப்ப நாம அதையும் பேசாம பாடத்துக்குள்ள போகலாம். அஹிம்மத்துல் குலுகில் ஹசன், அஹ்லாக்குடைய நற்குணத்தினுடைய அவசியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆன் 68வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நிச்சயமாக நீ மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீ நிச்சயமாக மகத்தான நற்குணத்தின், ஒரு அழகான ஒரு பெரிய மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மகத்தான நற்குணத்துல இருந்திருக்கிறாங்க. முஸ்லிமான பெண்ணாக இருக்கட்டும், முஸ்லிமாக ஆணாக இருக்கட்டும், நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தானே பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதாக இருந்தால் வ இன்னக லஅலா குலுகின் அதீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லாக், அந்த நற்குணம் மகத்தானதாக மிக மேலோங்கியதாக இருக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் மிக மகத்தானது. ஆதாரங்களை பார்க்கலாம். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடியது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, قال كان النبي صلى الله عليه وسلم احسن الناس خلقا احسن الناس خلقا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மக்களில் குணத்தால் மிக அழகானவர்களாக இருந்தார்கள். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, மக்கள்லயே, அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள்லயே ரொம்ப குணத்தால அழகானவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாங்க. அதுபோல இன்னும் ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம், அதுவும் முத்தஃபக்குன் அலைஹா வருது. முத்தஃபக்குன் அலைஹின்னு சொன்னா புகாரி ஷரீஃப் இரண்டிலும், புகாரி ஷரீஃப் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரே ரிவாயத்துக்களை முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவாங்க. எனவே அடுத்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ختمت النبي صلى الله عليه وسلم 10 سنين فما قال لي اف ولا لما صنعت ولا الا صنعت. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அவர்கள் என்னை நோக்கி ஒரு தடவை கூட என்ன செய்ததில்லை, லி உஃப் சீ என்று சொன்னதில்லை, வலா லிமா சனஅத வலா அல்லா சனஅத, நீ ஏன் செய்தாய், நீ எதற்காக செய்தாய், என்ன இது, ஏன் இப்படி செய்யவில்லை என்று என்னை பார்த்து ஒருபோதும் கூறியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்ல எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அஹ்லாக்ல அல்லாஹ் மேல சொன்ன மாதிரி குணத்தால ரொம்ப சிறந்தவங்க நீங்க தான். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால ரொம்ப சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. ஒரு ஹாத்திம், அவருக்கு கீழே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஹாத்திமை பார்த்து, ஒரு பணியாளரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தியா அப்படி செய்தியா என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்ல எந்த ஒரு பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மேலும் ஒரு ரிவாயத்தை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத், قال رسول الله صلى الله عليه وسلم ان خياركم احاسنكم اخلاقا. நாம முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதா இருக்கு என்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்தும் வசனத்துல இருந்தும் பார்த்தோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அஹ்லாக்க பேணி நடந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இது முத்தஃபக்கான அலைதான், இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா, நிச்சயமாக உங்கள சிறந்தவர்கள் உங்களில் குணங்களால் சிறந்தவர்கள். உங்கள் அழகானவர்கள் யாரு தெரியுமா, குணங்களால் அழகாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பா பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்கும் சேர்த்துதான். இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான். இரு நபர்களுக்கும் இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா, இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். நாம இந்த பாடங்கள்ல பெண்களுக்குண்டே குறிப்பா நாம படிக்க போறோம். ஆனா இது இந்த வசனம், இந்த இந்த புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய இந்த ரிவாயத், இது ரெண்டு பேருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கு. இது பொதுவா ஒரு பொதுப்படையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லக்கூடியதுதான். ஒரு பெண் அஹ்லாக்கல்ல சிறந்தவர்களா இருக்கு. இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, அஹ்லாக்கல்ல சிறந்தவர்கள் தான் உங்கள அழகானவங்க. உங்கள அஹ்லாக்கல்ல யார் சிறந்தவங்களாக இருக்கிறீங்களோ, நல்ல நற்குணங்கள்ல யார் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்கள அழகானவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதுல பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு பெண்கள் எடுத்தோம்னு சொன்னா, அழகா இருக்கணும்னு சொன்னா நாம எதை பாக்குறோம், அவங்க வெள்ளையா இருக்கிறாங்களா,
அவங்க பாக்குறதுக்கு அப்படியே கவரக்கூடியதாக இருக்கிறாங்களா, முடியெல்லாம் அழகாக கருமையாக, புருவங்கள் கருமையாக இருக்கிறதா அப்படின்னு பெண்களை பாக்குறோம். பெண்களும் தங்களை தாங்களே நினைச்சு கொண்டு வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விடயம். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நம்மள பலருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர. சோ அப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு அஹ்சன், யாரு அழகு, யாரு தெரியுமா அழகு? அஹாசினுக்கும் அஹ்லாகா, அழகு அஹ்லாக்குல இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்கள அழகானவங்க யாரு தெரியுமா? குணத்தால அழகா இருக்கிறவங்க. சுபஹானல்லாஹ். குணத்தால் அழகா இருக்கிறவங்க தான் அழகுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர, அவர் கருப்பா இருக்கிறது அழகு கிடையாது, அவர் வெள்ளையா இருக்கிறது அழகு. அந்த பெண் வெள்ளையா இருக்கிறாள்ப்பா, அந்த பெண் அவ்வளவு அழகா பாக்குறதுக்கு கலையா அப்படி இருக்கிறாங்கப்பா, அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டல. இன்ன ஹியாரக்கும் ஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்களோட குணத்தால யாரு நல்ல குணங்களை பேணி நடக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அழகானவங்க, நிம்மதி அழகானவங்க, பாக்குறதுக்கு அல்லாஹ்விடத்துல ரொம்ப பிரகாசமானவங்க இவங்க தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டினாங்க. சோ அப்படிப்பட்ட பண்பு அஹ்லாக், நல்ல அஹ்லாக்க நாம படிக்கணும். இதுல இருந்து அஹ்லாக்குடைய அவசியம் என்ன என்கிறத நாம புரியக்கூடியதா இருக்கு. மேலும் ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம், நான் சொல்றேன் கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, நிச்சயமாக உங்களில் குணங்களால் மிக அழகானவர்கள் தான் உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை பாருங்க. இதுவும் முத்தஃபக்குன் அலைஹி வரக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள சிறந்தவங்க, எனக்கு பிடிச்சமானவங்க யாருன்னு சொன்னா, உங்கள மிக அழகானவங்க, அதுலயும் எனக்கு பிடிச்சவங்க, நாளைக்கு மறுமையில என்னுடன் நான் இருக்கக்கூடிய சபையில எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க யாரு தெரியுமா? குணங்களால, அஹ்லாக்குகள்ல, அழகான அஹ்லாக்குகளை பேணி நற்குணங்களை பேணி இருக்கிறார்களே அவர்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள். அவர்களோடு தான் நான் நாளைக்கு மறுமையில என்னுடைய சபையில அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த ஹதீஸ் முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லிட்டு விருப்பமானவர்கள் என்று சொன்னா அஹ்லாக்குடையவர்கள், நல்ல நற்குணமுடையவர்கள் என்று சொல்லிட்டு இன்னமும் சொல்றாங்க, எனக்கு யார பிடிக்காது, எனக்கு யார வெறுக்கும், எனக்கு யார் என்னுடைய சபையில நாளைக்கு என்னோட இருக்க மாட்டாங்க, என்னுடைய சபையை விட்டு யாரெல்லாம் தூரமாகுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இதுல சொன்னாங்க. யாரு தெரியுமா? மஜ்லிஸன் யௌமல் கியாமா, என்னுடைய மஜ்லிஸ்ல இருந்தும் அவங்க என்ன செய்வாங்க? என்னை விட்டு தூரமாக்கப்படுவாங்க. அஸ்ஸர்சாரூன், அஸ்ஸர்சாரூன் இவர்கள், அல் முத்தஷத்திகூன் இவர்கள், அல் முத்தஃபஃபிஹு அல் முத்தஃபைஹ் அல் முத்தஃபைஹூன் அல் முத்தஃபைஹூன் என்று சொல்லக்கூடிய இந்த மூணு நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளைக்கு மறுமையில் வரக்கூடிய சஃபையில இருந்து அவர்கள் தூரமாவார்கள். அவர் யார்? அஸ்ஸர்சாரூன் என்று சொல்லக்கூடிய அதிகமாக பேசுறவர், அதிகமாக பேசக்கூடியவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அவங்களோட சபையில நாளைக்கு இருக்க முடியாது. நபி அவங்களுக்கு வெறுப்புடையவங்க யாரு? அதிகம் லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேச பிடிச்சாருன்னா எப்பப்பா இவர் பேச்சை விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ் பேசுவது அல்ல, உலக ரீதியாக பேசக்கூடிய பேச்சுகள். அப்படி இப்படி அது இது இப்படியா அப்படியா அப்படி நடந்துச்சா இப்படி நடந்தா இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த மாதிரி லொடன்னு பேசக்கூடிய அந்த நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிக்கல என்று சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனும் நேசிக்க மாட்டான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க முதல்ல நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசித்ததை நீங்க பின்பற்ற வேண்டும், அவங்க நேசித்ததை நீங்க நேசிக்க வேண்டும். அப்ப அந்த நேசம் வரணும்னு சொன்னா இந்த ஏன் இந்த வசனத்தை சொன்னு சொன்னா, நாளைக்கு அதிகம் அதாவது இன்னைக்கு அதிகம் பேசக்கூடிய லொடன்னு சும்மா எதெல்லாம் பேசுறாங்க இல்லையா, இவர்களுக்கு
இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெறுப்புக்குரியவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்ப மாட்டாங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபையில இருக்க மாட்டாங்க. யாரு? அஸ்ஸர்சாரூன், அதிகமாக பேசக்கூடியவர்கள். இரண்டாவது என்ன சொன்ன? முத்தஷத்திகூன், அடுத்தவங்க பாருங்க, அடுக்கு மொழியில பேசுறவங்க. சும்மா அவர்களுடைய வார்த்தையை அழகாக்குறதுக்காக உலக ரீதியா பேசக்கூடிய அடுக்கு மொழிகள், அடுக்கடுக்கா பேசுறது இருக்கு இல்லையா, இந்த நபர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்ப மாட்டாங்க. முத்தஃபையிகூன் என்று சொல்லக்கூடிய பெருமை அடிக்கக்கூடியவங்க, இவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய சபையில நாளைக்கு மறுமையில இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை விட்டு அவர்கள் தூரமாகுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை விரும்புவாங்க, யார் என்னோட நாளைக்கு மறுமையில என்னுடைய சபையில இருப்பாங்க, யாரை விரும்ப மாட்டாங்க, என்னுடைய சபையை விட்டு யாரு விலகி போவாங்க, தூரமாக்கப்படுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே அஹ்லாக்குகள்ல சிறந்ததா இருந்தா, அஹ்லாக்குகள்ல பேணுதலா இருந்தா நம்மளுடைய முகம் அழகாகும். அஹ்லாக்கு நல்லதாக இருந்தா, நற்குணங்கள் எல்லாம், அழகான நற்குணங்கள் எல்லாம் நம்மளுடைய இடத்துல வந்துட்டு சொன்னா நம்முடைய முகம் அழகாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பண்பு இருந்துச்சு. கருணையில ரொம்ப இரக்கமுடையவர்களா இருந்தாங்க. அதற்கான சான்று நிறையவே இருக்கு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை வெறுத்தது கிடையாது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தவிர வேறு விடயங்களுக்காக வெறுத்திருக்கி யாரையும் வெறுத்தது கிடையாது. மார்க்கத்திற்காக வெறுக்கலாம் என்கிறதை நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், அணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மார்க்கத்துக்காக வெறுப்பு உண்டாகலாமே தவிர மார்க்கம் அல்லாத விடயங்களில் யாரையுமே வெறுக்க கூடாது என்கிறத நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹ்லாக் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. நல்ல பேணுதல் உடையவர்களாக, அஹ்லாக்கு நல்லா பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுடைய முகம் அழகா இருக்கு, நீங்க அழகானவர்கள் யார் என்று சொன்னா உங்களுடைய அஹ்லாக்குகள்ல உங்களுடைய நற்குணங்களை நல்லா பேணி பாதுகாத்துக் கொள்றீங்க இல்லையா, அவர்கள் தான் அழகானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க. அதே போல யாரெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க அஹ்லாக்க பேணி நடக்கணும், நட்பண்புகளை அவர்கள் செய்யணும். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஃபையில் இருக்கலாம், அவங்களுடன் இருக்கலாம். அவர்கள் அல்லாத முத்தஹிரூன் அந்த பெருமை அடிக்கக்கூடியவங்க, போய் அதிகம் பேசக்கூடியவங்க, அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி நிறைய ஹதீஸ்களையும் நிறைய குர்ஆன் வசனங்களையும் நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. மேலும் இன்னும் சில ஹதீஸ்களை, இன்னும் 1-2 ஹதீஸ்களை கூறி இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்களுடைய தராசுல அழகிய பண்புகளை விட, அஹ்லாக்கை விட மிக சிறந்த அஹ்லாக்கை விட மிக கனமான ஒன்று வேறு எதுவும் இருக்காது. நாளைக்கு ஒரு முஃமினுடைய தராசுல அஹ்லாக்கு ரொம்ப பாரமா இருக்கு, அதை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டினாங்க. அந்த மறுமையில ஒரு முஃமினுக்கு தராசு போடப்படுமே, அதுல அவனுடைய தராசுல அதிகம் கனமுடையதா இருக்கக்கூடியது எது? அவனுடைய அஹ்லாக், அவனுடைய நட்பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். மேலும் ஒரு ரிவாயத்தை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்மலுல் முஃமினீன் ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. அக்மலுல் முஃமினீன் ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்பிக்கையாளர்களின் ஈமானால் முழுமையானவர் அவர்களுடைய குணத்தால் மிக அழகானவர். அவர் குணத்தால், அஹ்லாக்குகள்ல சீராக இருக்கக்கூடியவர், அவர் குணத்தால் சிறந்தவர், ஈமான் முழுமை பெற்றவராக இருப்பார். குணத்தால சிறந்தவர், ஈமான்ல முழுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். குணத்துல ரொம்ப அழகா, சீரா, ஈமான பேணி,
குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் பேணி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் அல்லாஹ் அந்த ஈமான்ல முழுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் ஒரு ரிவாயத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை செவியுற்றதாக ஒரு சஹாபி சொல்றாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மறுமையில் தராசில் வைக்கப்படும் அமல்களில் நற்குணத்தை விட மிக கனமானது வேறு எதுவும் கிடையாது. நற்குணம் உடையவர் அதிகம் நோன்பு இன்னும் தொழுகை உடையவரின் தகுதியை அடைகிறார். அதாவது அதுலயும் சொல்லி காட்டுறாங்க, நம்ம மேலுக்கு பார்த்த ஹதீஸ் மாதிரி தான் இது போல நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. மறுமையில ஒரு மூமினுடைய தராசில அமல்கள்ல வைக்கக்கூடிய பாரமா இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னா அது நற்குணம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினதாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு ரிவாயத்தும் இருக்கு. கான யகூலு அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் குலுகி. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வே நீ என் தோற்றத்தை அழகுபடுத்தினாய், ஆகவே நீ என் குணத்தையும் அழகுபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கக்கூடியதா இருந்தாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடியது. இது ரவால் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. ஓகேங்களா, இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. என்ன, அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸன் குல்கி. யா அல்லாஹ், நீ என்னை பார்க்கறதுக்கு அழகாக படைச்சிருக்கிறா, என்னை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறா, என்னை படைச்சிருக்கிறா, அதுபோல இந்த குணத்தையும் அழகுபடுத்துவாயா என்று துஆ கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால ஏற்கனவே அழகானவங்க தான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாமளும் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் என்கிறதை என்ன செய்ய வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படி அஹ்லாக்கை பற்றி, அஹ்லாக்குடைய முக்கியத்துவம் பற்றி இப்படி எக்கச்சக்கமான ஏராளமான சஹீஹான ரிவாயத்துக்கள் இருந்து கொண்டிருக்கு. அதுல நாம சிலவற்றை பார்த்திருக்கிறோம். இது நீங்க நோட் எடுத்து இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கோங்க. அப்படி நோட் எடுக்கும் போது ஏதாச்சும் சந்தேகங்கள், இந்த ஹதீஸ் எங்க வருது அப்படின்னு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய மக்தபா இஸ்லாமியாவை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் தொடராக முஸ்லிம் பெண்ணுடைய அஹ்லாக் எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு எப்படி அஹ்லாக் இருக்க வேண்டும் என்ற தொடர் பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். இன்னைக்கு நாம இந்த அஹ்லாக்குடைய அவசியம் என்ன, இப்படி இன்னைக்கு பார்த்த விடயங்களை வச்சு அஹ்லாக் எந்த அளவுக்கு முக்கியமானது, எவ்வளவு ஒரு பாரதூரியமானது, பெருசா இருக்கு, அது எவ்வளவுக்கு நாம பின்பற்ற வேண்டும், நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு. நபியோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா? நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த நபியோட இருக்கிறதுக்கு, நபியோட சஃபையில் அவங்களோடு தோழமை கொண்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அஹ்லாக் முக்கியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி பேணக்கூடியவர்களாக நானும் இருக்க வேண்டும். பெண்களாகிய என்னுடைய சகோதரிகள் அவர்களும் இருக்க வேண்டும், எல்லோரும் இருக்க வேண்டும். இதான் அஹ்லாக்குடைய அவசியம். தொடராக இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கென்றே சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் நாம தொடரா பெண்களுடைய அந்த அஹ்லாக் குணங்கள் எப்படி இருக்கும் என்கிறத நாம தொடரா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொடரை தொடர்ச்சியாக படிப்பதற்கும், தொடர்ச்சியாக முடிப்பு கடைசி வரை இறுதி மூச்சு வரை இருந்து இதை படித்து இதை முழுமையாக முடிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், எப்படி அவனுடைய நாட்டத்தால் என்னையும் உங்களையும் இந்த பதிவை கேட்பதற்காக, இந்த பதிவை கேட்டு இருப்பதற்காக எப்படி அவன் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.